இட்லி பொடியே வந்து எனக்கு வேணான்னு சொல்றவங்க கூட, எனக்கு இந்த இட்லி பொடி தான் வேணும்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க இந்த இட்லி பொடிய இந்த செய்முறையில பண்ணீங்கன்னா, ஆமா இதுல வந்து நெறைய டிப்ஸ் இருக்கு. இந்த கொள்ளு இட்லி பொடிய வந்து எப்படி செய்யலான்றத பார்ப்போம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா அத சாப்பிடலாம். வாங்க இத எப்படி பண்ணலான்றத பார்ப்போம். வெல்கம் பேக் டு தி சந்திரா சஞ்சரபெட்டி, தி ரியல் டேஸ்ட் ஆஃப் நம்ம சென்னை. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 400 கிராம் வெள்ள உளுந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? நாங்க வந்து 2 கப்பு மெஷர்மென்ட்க்கு எடுத்திருக்கோம். பிகாஸ் அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 400 கிராம் வெள்ள உளுந்து எடுத்திருக்கோம். இத வந்து என்ன பண்ணுங்க, ஒரு கடாயில போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். பொன்னிறமா வறுத்தெடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு டைம் எடுக்கும். பட் பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்தெடுங்க. இப்ப பாருங்க ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இப்ப நம்ம காட்டுற இந்த இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்றோம். கருவேப்பிலை இருக்கு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இருக்குது, கொள்ளு இருக்குது, கொள்ளு தான் மெயின் இதுக்கு. நான் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். அதுவும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லாத்தையும் பின் பண்ணுறேன். இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக பிரமாதமாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வறுத்து எடுத்துகிட்டே இருக்கோம். பொன்னிறமாக வந்தாச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு வேணும். ஆக்சுவலி திஸ் இஸ் எனஃப். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து இதை ஒரு பேஷனில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக வறுக்கிறோம். எல்லாத்தையும் ஒரே டைமில் வறுக்க வேண்டாம். இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம், 200 கிராம். ஏன்னா நம்ம வெள்ளை உளுந்து வந்து 400 எடுத்தோம். இது 200 கிராம். இதையே வந்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் இந்த மாதிரி. நீங்கள் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தா மட்டும்தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக வரும். நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு பண்ணிங்கன்னா இட்லி பொடி வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், பொன்னிறமாக வந்தாச்சு. ஸோ இதையும் வந்து நம்ம இந்த பேஷனில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் வந்து கொள்ளு. இது வந்து கொள்ளு இட்லி பொடி. கரெக்ட்டா? கொள்ளுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஆயுச வந்து அதிகரிக்கும். நீங்க வந்து இட்லி பொடியில சேர்த்துக்கிறது நல்லது. ரசம் கூட இருக்கு. கொள்ளு ரசம் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட விஷயத்துல கொள்ளு சேர்ப்பாங்க. ஈவன் இந்த நீங்க இட்லி பொடியில செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும். வாயு பிரச்சனைலாம் இருக்காது. முக்கியமா உங்க ஆயுசு வந்து கெட்டியா இருக்கும் கொள்ளு சாப்பிட்டீங்கன்னா. நம்ம நெறைய தமிழ் டாக்குமெண்ட்ஸ்ல படிச்சிருப்போம். சரி, இதையும் வந்து பொன்னிறமா வறுத்தாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ அதே பேஷன்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க ஈவனா. இந்த கொள்ளு வந்து 100 கிராம். சரிங்களா? இப்போ வந்து அதே கடாயில என்ன பண்ண போறோம், வெள்ளை எள்ளு சேர்க்க போறோம். வெள்ளை எள்ளு வந்து 50 கிராம், 50 கிராம். இத நீங்க சேர்க்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, வெடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்க வந்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. கரண்டி போடாம விடக்கூடாது. இல்லைன்னா வந்து பயங்கரமா வெடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்க கரண்டி போட்டு வதக்கிட்டே என்ன பண்ணுங்க, எடுத்து இத இந்த பேஷன்ல ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை, உளுந்து, எள்ளு, கொள்ளு எல்லாமே வறுத்தெடுத்தாச்சு. முக்கியமா வந்து இது கூட இன்னொன்னு என்ன பண்ண போறோம், சேர்க்க போறோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாங்க 5 ஸ்பூன் வந்து எடுத்து நாங்க இந்த மெஷர்மென்ட் போட்டு இதில சேர்த்துருக்கோம். இதையே வந்து பொன்னிறமா வறுக்கணும். இதுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே பொன்னிறமா வறுக்கணும். எல்லாமே வந்து ஒரே ஸ்டேஜுக்கு ஈக்குவலா இருக்கணும். அதுதான் வந்து கரெக்ட்டான மெத்தட். அப்பதான் வந்து நீங்க இத அரைக்கிறீங்க பார்த்தீங்களா, இட்லி பொடிக்கு சூப்பரா வரும். ஸோ இப்ப எல்லாத்தையும் வறுத்தாச்சு. நம்ம இதையும் வந்து அந்த பேஷன்ல சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன, ஆ வத்தல். இந்த காஞ்ச மிளகா இருக்குல்ல, இது வந்து நாங்க 30 எடுத்திருக்கோம். நீங்களும் இத எடுத்துக்கோங்க. எடுத்து இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கிரிஸ்பியா வர வரைக்கும் நீங்க வறுக்கணும். ஆனா தீஞ்சு போகக்கூடாது. இந்த மாரி தொட்டா உடையணும். அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு நீங்க வதக்கி எடுத்துக்கோங்க. இதையும் வந்து அந்த பேஷன்ல சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கோம். எடுத்து கழுவி காய வச்சு, ஃபேன்லயே காய வச்சு நாங்க எடுத்து சேர்த்துருக்கோம் இதுல. இந்த பாருங்க. இதுல வந்து நல்லா நம்ம சூட்டோடயே அது வதங்கி வந்துரும். நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் வறுக்கணும்னு இல்ல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க விட்டுடலாம். பிகாஸ் நல்லா ஹீட்டா இருக்குல்ல பாத்திரம், அதுலயும் நல்லா வறுபட்டுரும். இப்ப பாருங்க, நாங்க அதையும் வந்து இதுல சேர்த்துக்கிறோம் இந்த பேஷன்ல. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்ச நேரம். நீங்க வந்து அப்படியே டைரக்ட்டா மிக்ஸில அரைச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து திட்டு திட்டா ஒட்டிக்கும் மிக்ஸிலேயே. அதுக்கப்புறம் பொடி நல்லா இருக்காது. நீங்க வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா வந்து இத ஆற விட்டுடுங்க. ஆற விட்ட பிறகு எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியா வந்து வந்துரும். ஸோ எதுவுமே வந்து சூடு இருக்காது. இப்ப நீங்க கையில எடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, நாங்க வந்து ஆற விட்டு திரும்பி நான் வீடியோ எடுத்திருக்கேன். எதுவுமே வந்து உங்களுக்கு கையிலயே ஒட்டாது. ஆனா மொறு மொறுன்னு கிரிஸ்பியா இருக்கும். இந்த டைம்ல தான் வந்து நம்ம மிக்ஸில போட்டு அரைக்கணும். நீங்களே பாருங்க, நாங்க நல்லா ஆற வச்சு எடுத்துட்டோம். எப்படி சூப்பரா வந்திருக்கு சொல்லி. முக்கியமா பொன்னிறமா வறுக்கணும் எல்லாத்தையும். அதுதான் வந்து மெயினான விஷயம். அது மட்டும் கரெக்ட்டா வந்துச்சுன்னா, பொடி சூப்பரா அட்டகாசமா பிரமாதமா வந்துரும். இப்ப வந்து நாங்க மிக்ஸில சேர்க்கிறோம். சரிங்களா? 2 இட அரைக்க போறோம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து நீங்க மிக்ஸில சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி. என்ன பண்றாங்கம்மா? ஆ? சமைக்கிறாங்களா? இங்க பாரு. என்ன சமைக்கிறாங்க? இத அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கல்லுப்பு தேவையான அளவுக்கு தூவி விட்டுக்கலாம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்து நீங்க அரைச்சுக்கோங்க.
அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு இடு அரைச்சு எடுத்தாச்சு. இது கொட்டும்போதே செம்ம ஸ்மெல்லு பயங்கரமா மணக்கும் வீடு ஃபுல்லா. இது நீங்க வந்து அரைச்சு பார்த்தா மட்டும் தான் அந்த ஸ்மெல் உங்களுக்கு வந்து என்ன நீங்க ஃபீல் பண்ண முடியும். செம்மையா இருக்கும். உடம்புக்கு நல்லது இந்த ஸ்மெல்ல நம்ம ஃபீல் பண்ணாலே. இப்போ வந்து நாங்க 2வது இடு போடுறோம். 2வது இடும் போட்டு நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த இட்லி பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்மலா பண்ற இட்லி பொடியே நல்லது. இந்த கொள்ளு இட்லி பொடி அத விட 10 மடங்கு மேல சொல்லலாம். பிகாஸ் கொள்ளுன்றது நம்ம ஆயுச வந்து அதிகரிக்கும். முக்கியமா நம்ம உடம்புல இருக்க எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். ஆக்சுவலா கொள்ளுக்கு வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கொள்ளு வந்து இட் வில் பிளே எ வைட்டல் ரோல் இன் ஆல் ஃபுட் இன்கிரீடியன்ட்ஸ். முக்கியமா இந்த உங்களுக்கு வாயு ப்ராப்ளம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து இது பெர்ஃபெக்ட் மேட்ச்ன்னு சொல்லலாம். நிஜமா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த இட்லி பொடிய. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. நாங்க வந்து அரைச்சு எடுத்திருக்கோம்ல முதல் ஈடு, 2வது ஈடும் அரைச்சு எடுத்துட்டோம். இப்போ அதெல்லாம் சேர்த்து ஒரு பேஷன்ல நாங்க இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா, வடகம், வெங்காய வடகம், தாளிப்பு வடகம். இந்த வடகம் வந்து நம்ம வீட்டு முறையில பண்ணது. நார்மலா வந்து நம்ம வடகத்த 1 வருஷம் இல்லன்னா 2 வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா, இந்த வடகத்துல இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னன்னா, நம்ம இத 5 வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம். என்ன 5 வருஷமா? கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 5 வருஷம் யூஸ் பண்ணலாம். மழை பெஞ்சா செவுரு பூக்கும். ஆனா, இந்த வடகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. 5 வருஷம் வச்சு சூப்பரா யூஸ் பண்ணலாம். நாங்க லாக்டவுன்ல பண்ணதே இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ரீசென்ட்டா நம்ம பண்ணது. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க மறக்காம போய் பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத சொல்லுங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நிஜமா. சரி, இப்போ வந்து நம்ம பொடிய அரைச்சு எடுத்துட்டோம். அதையும் ஆற வச்சாச்சு. இப்போ இது கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இத பாருங்க. எப்படி சூப்பரா வந்திருக்கு பார்த்தீங்களா? கண்டெய்னர் பாக்ஸ்ல நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பா நீங்க இத வந்து 1 இயர் வச்சு யூஸ் பண்ணலாம் தாராளமாவே. ஏன்னா, எங்க வீட்ல இட்லி பொடி வந்து வாரத்துக்கு 3 வாட்டி நாங்க யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா, நம்ம சேர்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலா. இந்த கொள்ளு இட்லி பொடிலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில இருக்கக்கூடிய இந்த மருத்துவ குணம் யாருக்குமே தெரியறதில்ல. உணவே மருந்து. அந்த கான்செப்ட் தான் இதெல்லாம். இத பாருங்க எப்படி சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இது எப்படி வந்திருக்குன்றத கண்டிப்பா சொல்லுங்க. முக்கியமா இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் புடிச்சிருந்தா. So thanks for watching the Chandra Sanjay Repeti, the taste of Naban Chennai.